நோய்களாக இருக்கலாம், சீப்புகளாக இருக்கலாம், எங்களுடைய தலையிலிருந்து விழக்கூடிய ரோகங்களாக இருக்கலாம், முடிகளாக இருக்கலாம். இவைகளை அழகான முறையில் பாதுகாத்து புதைத்து விட வேண்டும். அடுத்த மனிதனுடைய கண்பாடுகளுக்கு விட்டுவிடக் கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தலையினுடைய முடி, தாடியுடைய முடியை பயன்படுத்தி சூனியம் செய்யப்படுகிறது. இன்னைக்கு சமூகத்துல அதிகமான தாக்கங்கள், பிரதிபலிப்புகள், சூனியத்துடைய தாக்கங்கள் வந்திருக்கிறது. அடுத்த வீட்டோட கோவப்பட்டா போய் இந்த சூனியத்தின செயல்பாடுகள் ஈடுபடுறது. ஒருத்தர வசியம் செய்யணும் என்றா திருமண விடயங்களுக்காக வேண்டி சூனியம் செய்யறதுக்காக வேண்டி தயாராகிறது. அதே மாதிரி சின்ன சின்ன காரியங்கள், ஒருத்தர் குடும்பத்துல முன்னேறிட்டு போறாங்கடா அவனை சூனியம் செஞ்சு அவனை காக்கணும் என்றுதான் முடிவு செய்யறது. பலவிதமான கிராமப்புறங்கள்ல, பல பிரதேசங்கள்ல இந்த சூனியத்துடைய தாக்கம் பல வீடுகளை இன்று காணப்படுகிறது. எந்த மனிதனுடைய உள்ளத்துல பொறாமை இருக்கிறதோ, எந்த மனிதனுடைய கல்வில வஞ்சகம் இருக்கிறதோ, அடுத்தவனை பற்றியுள்ள பொறாமை, அவன் சந்தோஷமாக இருக்கிறான் பொறாமை, அவன் அழகான வீடு கட்டிருக்கிறான் பொறாமை, அவன் அழகான முறையில தொழில் செய்கிறான், அவர்கள் தன்னுடைய குழந்தைகளை அழகான இடத்துல திருமணம் முடிச்சு கொடுத்திருக்கிறாங்க பொறாமை. எந்த மனிதனுடைய உள்ளத்துல பொறாமை வர ஆரம்பிக்குமோ அந்த மனிதனுடைய கல்வில இருந்து தான் இந்த கண்ணூருடைய தாக்கம் ஏற்படுகிறது. பாவிக்கக்கூடிய ஆடைகளாக இருக்கலாம், சீப்புகளாக இருக்கலாம், எங்களுடைய தலையிலிருந்து விழக்கூடிய ரோகங்களாக இருக்கலாம், முடிகளாக இருக்கலாம். இவைகளை அழகான முறையில் பாதுகாத்து புதைத்து விட வேண்டும். அடுத்த மனிதனுடைய கண்பாடுகளுக்கு விட்டுவிடக் கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தலையினுடைய முடி, தாடியுடைய முடியை பயன்படுத்தி சூனியம் செய்யப்படுகிறது. இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா அழகான 2 சூறாக்கள் இறக்குறான். அதுல முதலாவது சூரா, அன்பான தாய்மார்களே, இந்த சூறாவை அழகான முறையில் தஜ்வீதோடு, நாம் உச்சரிப்போடு இந்த 2 சூறாக்களை மனனம் செய்து கொள்ள வேண்டும். இதில் முதலாவது சூரா சூரத்துல் ஃபலக், குல் அஊது பிரப்பில் ஃபலக். இரண்டாவது சூரா சூரத்துன் நாஸ், குல் அஊது பிரப்பின் நாஸ். இந்த 2 சூறாக்கள் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்க்கு இறக்கி வைக்கிறான். அன்பான தாய்மார்களே, இந்த 2 சூறாக்களை இறக்கின உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த 2 சூறாலையும் 11 வசனங்கள் அல்லாஹ் தஆலா உள்ளடக்கி இருக்கிறார். நபி அவர்களுக்கு 11 முடிச்சுகள் கொண்டு சூனியம் செய்யப்பட்டிருந்தது. நபி அவர்கள் ஒவ்வொரு வசனங்களாக ஓத ஆரம்பிச்சாங்க. குல் அஊது பிரப்பில் ஃபலக் நபி அவர்கள் ஓத ஆரம்பிச்சாங்க. ரசூலுல்லாஹ் அவர்களுடைய அந்த ஒவ்வொரு வசனத்தையும் நபி அவர்கள் உச்சரிக்கும் பொழுது, நபி அவர்கள் ஓதும் பொழுது, நபியவர்களுக்கு போடப்பட்டிருந்த சூனியத்தினுடைய முடிச்சி அது அவிழ ஆரம்பித்தது. குல்லமா கரஅ ஆயத்தன் இன்ஹல்லத் உக்தா. கடைசியாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க சூரத்துன் நாஸை ஓத ஆரம்பித்தார்கள். குல் அஊது பிரப்பின் நாஸ், மலிக்கின் நாஸ், இலாஹின் நாஸ். கடைசியாக ரசூலுல்லாஹ் அவர்கள் மினல் ஜின்னத்தி வன் நாஸ் என்ற அந்த சூராவினுடைய கடைசி பகுதியை நபியவர்கள் ஃபினிஷ் பண்ணும் பொழுது சுப்ஹானல்லாஹ், நபியவர்கள் படித்திருந்தவர்கள் சூனியத்துடைய தாக்கத்தால் நபியவர்கள் கீழே படுத்திருக்கிறார்கள், நபியவர்கள் பெட்ல படுத்திருக்கிறார்கள், நபியவர்களுக்கு எழுப்பிக் கொள்ள முடியாது. அன்பான தாய்மார்களே, இந்த சூரா நபியவர்கள் ஓதி முடிக்கும் பொழுது படித்திருந்த ரசூலுல்லாஹ் அவர்கள் எழுப்பினார்கள். அல்லாஹ் அக்பர். இன்னைக்கு சமூகத்துல அதிகமான தாக்கங்கள், பிரதிபலிப்புகள், சூனியத்துடைய தாக்கங்கள் வந்திருக்கிறது. அடுத்த வீட்டோட கோவப்பட்டா போய் இந்த சூனியத்தின செயல்பாடுகள் ஈடுபடுறது. ஒருத்தர வசியம் செய்யணும் என்றா திருமண விடயங்களுக்காக வேண்டி சூனியம் செய்யறதுக்காக வேண்டி தயாராகிறது. அதே மாதிரி சின்ன சின்ன காரியங்கள், ஒருத்தர் குடும்பத்துல முன்னேறிட்டு போறாங்கடா அவனை சூனியம் செஞ்சு அவனை காக்கணும் என்றுதான் முடிவு செய்யறது. பலவிதமான கிராமப்புறங்கள்ல, பல பிரதேசங்கள்ல இந்த சூனியத்துடைய தாக்கம் பல வீடுகளை இன்று காணப்படுகிறது. அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும். முதலாவதாக அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த சூனியத்தினுடைய தாக்கத்திலிருந்து எங்களை பாதுகாக்கிறதுக்கு உண்டான குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு முன்வைத்திருக்கக்கூடிய அந்த வழிகாட்டலை முழுமையாக நாம் பின்பற்ற வேண்டும். அழகான துஆக்கள் இருக்கிறது, குர்ஆன் வசனங்கள் இருக்கிறது. இவைகளை நாம் ஓதும் பொழுது அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இந்த பயங்கரமான சூனியத்துடைய தாக்கத்திலிருந்து அல்லாஹ்களை பாதுகாக்கிறான். இரண்டாவது பகுதி, அன்பான தாய்மார்களே, இந்த சூனியம் எவ்வளவு பயங்கரமானதாக காணப்படுகிறதோ, இந்த சூனியம் எவ்வளவு ஆபத்தானதாக காணப்படுகிறதோ, ஒரு மனிதனை மரணத்துக்கு கொண்டு போய் இந்த சூனியம் விடுகிறதோ, அதே போன்று இதைவிட ஒரு பயங்கரமான விடயம் இருக்கிறது. இன்று நம்மில் அதிகமானவர்கள் இந்த விடயத்தை கவனம் செலுத்துறது இல்லை. பழைய மக்கள்கிட்ட இந்த விடயத்தை பத்தி அதிகமாக பேசுவாங்க, மூத்தவர்கள்ட்ட அதை பத்தி பேசலாம். பழைய மக்கள், வயது முதிர்ந்தவர்கள் இதை பத்தி அதிகமாக பேசுவாங்க. அதுதான் கண்ணூருடைய தாக்கம்.
கண்திருஷ்டியுடைய தாக்கம். அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, இன்று சமூகத்துல இன்று வளர்ந்து வரக்கூடிய இன்றைய ஜெனரேஷன்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய படிச்ச மட்டத்தில் இருக்கக்கூடியவங்க, இன்றைக்கு இருக்கக்கூடிய தாய் தந்தையர்கள் அதிகமானவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் சூனியத்தை, இந்த கண்ணூருடைய தாக்கத்தை அதிகமானவர்கள் அதை உண்மைப்பிப்பது கிடையாது. கண்ணூரா அப்படி ஒன்று இஸ்லாமிலே இல்லை. கண்ணூர் என்றது பொய்யானது என்ற அந்த சிந்தனையில் அதிகமான தாய் தகப்பன்மார் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக பயங்கரமான ஒரு பகுதி தான் அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, கண் திருஷ்டியாக இருக்கிறது, கண்ணூராக இருக்கிறது. சூனியம் எவ்வளவு தாக்கமானதாக இருக்கிறதோ, சூனியம் எவ்வளவு பயங்கரமானதாக இருக்கிறதோ, அதைவிட மிகவும் பயங்கரமான ஒரு பகுதி தான் அன்பான தாய்மார்களே, இன்னும் ஒரு மனிதனுடைய கண்ணூருடைய தாக்கம் எங்களோட உடம்புல ஏற்படுறது, எங்களோட குழந்தைகளுக்கு ஏற்படுத்துவது, எங்களுடைய குடும்ப உறவுகளுக்கு வாரது, என்னுடைய மனைவி குழந்தை கணவனுக்கு வாரது. அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும். இந்த கண் திருஷ்டியுடைய பாதுகாப்பை நாம் எப்பொழுதும் என்னுடைய உடம்பில் ஏற்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். கண் திருஷ்டி என்பது அதுக்கு 2 விதமான அடிப்படையான காரணத்தை உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். அதுல ஆக முக்கியமான ஒரு காரணத்தான் அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, எந்த மனிதனுடைய உள்ளத்துல பொறாமை இருக்கிறதோ, எந்த மனிதனுடைய கல்வில வஞ்சகம் இருக்கிறதோ, அடுத்தவனை பற்றியுள்ள பொறாமை, அவன் சந்தோஷமாக இருக்கிறான் பொறாமை, அவன் அழகான வீடு கட்டிருக்கிறான் பொறாமை, அவன் அழகான முறையில தொழில் செய்கிறான், அவர்கள் தன்னுடைய குழந்தைகளை அழகான இடத்துல திருமணம் முடிச்சு கொடுத்திருக்கிறாங்க பொறாமை. எந்த மனிதனுடைய உள்ளத்துல பொறாமை வர ஆரம்பிக்குமோ அந்த மனிதனுடைய கல்வில இருந்து தான் இந்த கண்ணூருடைய தாக்கம் ஏற்படுகிறது. அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும். அன்பான தாய்மார்களே, பொறாமை என்பது ஆக பயங்கரமான பாவமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு விடயத்தை விட்டு பாதுகாப்பு தேடுமாறு அல்லாஹ் கூறினார் என்றால், "வமின் ஷர்ரி ஐன் மின் ஷர்ரி ஐன் வ ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத்." நபியவர்களுக்கு அல்லாஹ் நீங்க பாதுகாப்பாக இருந்துக்கோங்க என்று ஒரு விடயத்தை அல்லாஹ் நபியவர்களுக்கு அட்வைஸ் பண்றாருன்னா அது பொறாமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதன் எவ்வளவு அமல் செஞ்சாலும், எவ்வளவு இபாதத் செஞ்சாலும், எவ்வளவு தன்னுடைய நெற்றியை சுஜூதில் வைத்து தேய்த்தாலும், வஜீயாக்கும் வல் ஹஸத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு நான் பொறாமையை எச்சரிக்கிறேன். அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, பொறாமை என்பது எந்த மனிதனுடைய உள்ளத்தில் வருமோ, சுப்ஹானல்லாஹ், அவன் செஞ்ச அனைத்து விதமான நன்மைகளும் அது தவிழ்பொடியாகிவிடும். அவன் 40 வருஷம் தொழுதிருப்பான், அவனோட தொழுகையில் எந்த பிரயோஜனத்தையும் பார்க்கறதுக்கு கேடா. அவன் அழகான முறையில் குர்ஆன் ஓதிருப்பான், அவனோட குர்ஆன்ல எந்த பிரதிபலிப்பையும் பார்க்கறதுக்கு கேடா. நோன்பு பிடிச்சிருப்பான், நோன்புல எந்த பிரதிபலிப்பையும் பார்க்கறதுக்கு கேடா. அல்லாஹ் தஆலா பயங்கரமான ஒரு பாவம் தான் எங்கட கல்வி, எங்கட உள்ளத்தை பொறாமையில் இருந்து நாம பாதுகாத்துக் கொள்ளணும். அடுத்தவர்களுக்கு அல்லாஹ் ஒரு நலவை கொடுத்துட்டானண்டா அந்த நலவை நினைச்சு நாம சந்தோஷப்படணும். சுப்ஹானல்லாஹ், என்னுடைய சகோதரன் அவன் அழகான ஒரு வீடு கட்டிருக்கிறான், அது எனக்கு சந்தோஷம், மாஷா அல்லாஹ். என்னுடைய சகோதரியுடைய மகள் நல்ல படிச்சு முன்னேறி இருக்கிறார், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும் என்ற மனப்பான்மை ஒவ்வொரு ஆணுடைய பெண்ணுடைய உள்ளத்தில் வருவது கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், முதலாவதாக உலமாக்கள் தெளிவுபடுத்துறாங்க, எந்த மனிதனுடைய கல்வில பொறாமை வருமோ அந்த இடத்துல தான் இந்த கண் திருஷ்டி உருவாகும். 2வது காரணம் உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், பொறாமை அல்ல, அடுத்தவன் ஒரு அழகான ஒரு ஆடைய ஒரு பெண் உடுத்திக் கொண்டு வாரா, அந்த அணிந்து வரக்கூடிய ஆடையை பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்க அழகான ஆடை உடுத்து வந்திருக்கிறீங்க, அந்த இடத்துல நாங்க மாஷா அல்லாஹ்னு சொல்ல மறந்துட்டோம், அந்த இடத்துல நாங்க அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்ல மறந்துட்டோம், அந்த இடத்துல நாங்க பாரக்கல்லாஹ்னு சொல்ல மறந்துட்டோம். எந்த இடத்துல அல்லாஹ்வுடைய பெயர், அது அல்லாஹ்வுடைய பெயர் பாவிக்கப்படுமோ அந்த இடத்துல கண்ணூர் என்பது உண்டாகாது. அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, எனவே இந்த 2 விதமான காரணங்கள் எந்த இடத்துல உருவாகுமோ, முதலாவதாக பொறாமை, 2வதாக அடுத்தவனை பார்த்து ஓங்கார விடுவது, இந்த 2 காரணம் உண்டாகும் பொழுது அந்த இடத்துல உம்மத்துல அதிகமானவருடைய மரணத்தை அல்லாஹ் தஆலா சொன்னாங்க, அதிகமானவர்களுடைய மரணம் இந்த கண்ணூரினால் ஏற்படும் என்பதாக நபியவர்கள் கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ், இந்த ஹதீஸ் பயங்கரமான ஹதீஸாக இருக்கிறது. அக்ஸரு மை யமூது மின் உம்மத்தி வக்த கவாஇல்லாஹி வ கத்ரிஹி, இந்த உம்மத்தில அதிகமானவருடைய வஃபாத் ஏற்படும் நபியவர்கள் சொன்னாங்க.
அதற்கு அடிப்படையான காரணமாக இருக்கும். அன்பான தாய்மார்களே, ஒருவர் நபியவங்க கூறினாங்க, ஒருத்தர் நின்று கொண்டிருக்கிறாரே, காலையில நல்லா இருந்தாரே, சுப்ஹானல்லாஹ், திடீரென்று அவருக்கு ஒரு நோய் ஏற்பட்டது, அவர் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கின்றார், அவருக்கு கண்ணூருடைய தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். ஒரு மனிதன் அழகான முறையில் தன்னுடைய வாகனத்தில் போனாரே, திடீரென்று ஒரு வாகன விபத்து ஆக்சிடென்ட் ஏற்பட்டு அவருக்கு கண் திருஷ்டி ஏற்பட்டு விட்டது அர்த்தம். எனவே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இந்த கண்ணூருடைய தாக்கத்தை பற்றி மிகவும் ஆழமாக நபிகள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு ஆணும் பெண்ணும், குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள், பெண்கள் தங்களையும் தங்களுடைய குழந்தைகளையும் இந்த பயங்கரமான கண் திருஷ்டியை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நபியவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி, அன்பான தாய்மார்களை, பல முறையில அந்த முஸ்லிம்கள் நபியவர்களை கீழே போடுறதுக்காக முயற்சி செஞ்சாங்க. அதுல நபியவர்களுக்கு நஞ்சூட்டப்பட்டது, அதுல எந்த சக்சஸும் அதுல வரல. ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு நபியவர்களை கொலை செய்யக்கூடிய முயற்சி செய்யப்பட்டது, அதுல வெற்றிகரமாக அந்த காரியம் முடியவில்லை. சுப்ஹானல்லாஹ், நபியவர்களை கண் திருஷ்டி மூலமாக கொலை செய்யறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான், وَإِنْ يَكَادُ الَّذِينَ كَفَرُوا لَيُزْلِقُونَكَ بِأَبْصَارِهِمْ لَمَّا سَمِعُوا الذِّكْرَ وَيَقُولُونَ إِنَّهُ لَمَجْنُونٌ. ரசூலுல்லாஹ் அவர்களை கண் திருஷ்டியினால நபியவர்களை கொலை செய்வதற்கு முயற்சி செஞ்சார்கள். அன்பான தாய்மார்களே, நபியவர்கள் அல்லாஹ் தஆலா அந்த பயங்கரமான கண் திருஷ்டியிலிருந்து அல்லாஹ் நபியவர்களை பாதுகாத்தான். அன்புக்குரிய தாய்மார்களே, ரசூலுல்லாஹ்வுடைய 2 பேர் குழந்தைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவங்கள முன்னால வச்சு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க என்ன செய்யறீங்க இந்த 2 குழந்தைகளை வச்சுட்டு? இல்ல இப்னு அப்பாஸ், என்னுடைய 2 பேர குழந்தைகளை கண்ணூரை விட்டு நான் பாதுகாப்பு தேடிக் கொண்டிருக்கிறேன் சொன்னாங்க. அன்பான தாய்மார்களே, எங்களோட குழந்தைகளை அழகான முறையில் நாம் உடுப்பாற்றோம், அழகான முறையில் எங்களோட குழந்தைகளை அலங்கரிக்கிறோம், அலங்கரிச்சு பார்க்கிறோம். ஆனா இந்த கண் திருஷ்டியை விட்டு எங்களோட குழந்தைகளை நாம பாதுகாக்கிறது இல்லை. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் 12 குழந்தைகளை கொடுத்தான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா 12 குழந்தைகளை கொடுத்தான். அன்பான தாய்மார்களே, அதுல ஒரு விசேஷமான ஒரு பிள்ளை தான் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அழகான ஒரு மனிதர் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இந்த 12 குழந்தைகளும் பாதையில் நடந்து போவாங்க. நடந்து போகிட்ட நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு நபிமார்கள் தங்களுடைய குழந்தைகளை எவ்வாறு பாதுகாத்திருக்கிறார்கள் சொல்வாங்களா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குழந்தைகள் பாதையில் நடந்து போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் நீங்க எல்லாரும் ஒரே பாதையில் நடந்து செல்ல வேண்டாம், ஏனென்றால் பாதையில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய கண்கள் என்னுடைய குழந்தைகள் மீது பட்டுவிடும், அதனால கண் திருஷ்டி ஏற்படும், அதனால நீங்க எல்லாரும் பிரிஞ்சு போங்க என்பதாக சுப்ஹானல்லாஹ் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய குழந்தைகளுக்கு உபதேசம் செய்வார்கள். அன்பான தாய்மார்களே, இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு நோய் நம் சமூகத்தில் இருக்கிறது. குறிப்பாக இன்றைய நியூ ஜெனரேஷன், அண்மை காலத்துல திருமணம் முடிச்சு தங்களுடைய குழந்தைகளை பெற்றெடுத்தவர்கள் அதிகமானவர்கள் தங்களுடைய குழந்தைகளை பற்றி யோசிப்பது கிடையாது. தங்களுடைய குழந்தைகளை அழகான முறையில் அலங்கரித்து அதை போட்டோஸ் எடுத்து அதை ஸ்டேட்டஸ்ல போட்டுறது, தன்னுடைய குழந்தைகளை அழகான முறையில் போட்டோஸ் எடுத்து அலங்கரிச்சு Facebookல அப்லோட் பண்றது. சுப்ஹானல்லாஹ், தன்னுடைய குழந்தை எக்ஸாம்ல நல்ல மார்க்ஸ் எடுத்தாலும் அந்த மார்க் எடுத்து ஸ்டேட்டஸ்ல Facebookல போட்டுறது, தன்னுடைய குழந்தைக்கு நல்ல ஒரு காரியம் நடந்தாலும் அதை Facebookல அப்லோட் பண்றது. சுப்ஹானல்லாஹ், எங்களோட வீட்டுக்குள்ள நல்ல காரியங்கள் ஏற்படும் பொழுது அடுத்த மக்களுக்கு நாங்க இதனுடைய போட்டோஸ், இதனுடைய படங்களை நாங்க போடும் பொழுது அன்பான தாய்மார்களே, நம் குழந்தைகளுக்கு இதனுடைய தாக்கம் ஏற்படுவதை நம் கண்ணால் பார்க்க முடிகிறது. சுப்ஹானல்லாஹ், காலையில நல்லா இருந்த குழந்தை இப்ப குழந்தை வந்து சோர்ந்து போய்விட்டது. காலையில அழகாக விளையாண்டு கொண்டிருந்த குழந்தை, அந்த குழந்தை சோர்ந்து போய்விட்டது. அடிப்படையான காரணம் என்னன்னா, வீட்டுக்குள்ள தாயும் தகப்பனும் தங்களுடைய குழந்தைகளை அலங்கரிப்பதில் எந்த குற்றமும் இல்லை, ஆனா அதை எடுத்து ஸ்டேட்டஸ்லையும் அதனை எடுத்து Facebookலையும் நாம் அப்லோட் பண்ணும் பொழுது அடுத்தவர்கள், எங்களுடைய குழந்தைகளை பார்க்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் அந்த கண்கள் இருக்கிறது, அந்த கண்கள் எல்லாம் நம் குழந்தைகளுக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய கண்களாக இருக்காது. அன்பான தாய்மார்களே, இந்த விடயத்துல அதிகமானவர்கள் பலவீனமானவர்களாக காணப்படுகிறார்கள். குறிப்பாக இந்த ஜெனரேஷன்ல திருமணம் முடிச்சு குழந்தைகளை
குழந்தைகளை பெற்றெடுத்த அதிகமான கணவன் மனைவிமார்கள் தங்களுடைய குழந்தை ஆரோக்கியமாக அழகாக இருப்பதை அவர்கள் விரும்புவது கிடையாது. எனவே குழந்தைகளை தூக்கி கொண்டு ஒரு ஹசரத்துல போறது அல்லது டாக்டர்ஸ்க்கு போறது, நல்ல இருந்த குழந்தைக்கு சுகம் இல்லாம ஏற்பட்டு நல்ல இருந்த புள்ள வந்து உற்சாகமாக இல்ல, விளையாடுறான் இல்ல, அவன் படிக்கிறான் இல்ல, அவன் ஆக்டிவாக இல்ல. சுப்ஹானல்லாஹ், இதனுடைய தாக்கம் எங்கிருந்து உண்டாகலன்னா, அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரர்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த மனிதனுடைய கண் திருஷ்டிக்கும் கண்ணூருக்கும் நாம் தான் அடிப்படையான காரணமாக இருந்திருக்கிறோம். அன்பான தாய்மார்களே சுப்ஹானல்லாஹ், எனக்கு ஒரு அழகான வரலாறை சொல்லலாம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் நடந்தது. சுப்ஹானல்லாஹ், ஒரு சஹாபி அழகான முறையில் நல்ல உடலமைப்பு கொண்ட அழகான ஒரு சஹாபி, அவர் தன்னுடைய ஆடையை ஜுப்பாவை கலட்டுகிறார். ஒரு இடத்துல குளிக்கிறதுக்காக வேண்டி ஜுப்பாவை கலட்டி ஒரு பக்கம் வச்சுட்டு அவரை அந்த குளத்தில் அந்த ஆற்றில் குளிப்பதற்காக வேண்டி தயாராகும் பொழுது ஒரு ஸ்மார்ட்டான சஹாபி, அழகான ஒரு சஹாபி பக்கத்தில் இருந்த இன்னும் ஒரு சஹாபி சொன்னாரே, அந்த சஹாபியை பார்த்து, அந்த சஹாபியுடைய பேர் ஸஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு, பார்த்து சொன்னாங்க, ஸஹல் இப்னு ஹுனைஃப், உங்களோட உடம்பு அழகாக இருக்குது, நீங்க ஸ்மார்ட்டாக இருக்கிறீங்க, நீங்க நல்ல ஆக்டிவாக இருக்கிறீங்க என்று இன்னும் ஒரு சஹாபி அந்த சஹாபியை பார்த்து சொன்ன உடனே, அன்பான தாய்மார்களே சகோதரர்களே, ஸஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அவர்கள் குளித்துக் கொண்டிருந்தவர்கள் கீழே விழுந்துட்டாங்க. குளித்துக் கொண்டிருந்த சஹாபி கீழே விழுந்து விட்டார்கள். அல்லாஹு அக்பர். கீழே விழுந்த இந்த சஹாபி அந்த இடத்துல இருந்தவர்கள் எந்த அசையும் தென்படவில்லை. அன்பான தாய்மார்களே, அசைச்சு பார்த்தாங்க, கூப்பிட்டு பார்த்தாங்க, எந்த அசையும் தென்படவில்லை. ரசூலுல்லாஹ்விடம் ஸஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து செல்லப்படுகிறது. ஸஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அவங்க அந்த இடத்துல கொண்டு போகப்பட்டவுடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன நடந்துச்சு? இதுதான் நடந்துச்சு யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த மனிதனுடைய கண் திருஷ்டி, இந்த மனிதனுடைய கண்ணூருடைய தாக்கம் ஸஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அன்பான தாய்மார்களே சகோதரர்களே, அல்லாஹ் அக்பர். அந்த இடத்துல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க கண்ணூருடைய ஒரு வைத்தியம் செஞ்சாங்க. நபி அவங்க சொன்னாங்க, பக்கத்துல சஹாபியை பார்த்து, ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னாங்க, உங்களோட கண்ணூர் இந்த இடத்துல வந்திருக்குது. ஒரு அடுத்த சகோதரன் அவனுக்கு ஒரு நல்ல காரியம் ஏற்பட்டுட்டா அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் நீங்க சொல்லுங்க. கண்ணூர் என்பது ஏற்படாது. நீங்க அவசரமாக குளித்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு வாருங்கள். ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த குளிச்ச தண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க சுப்ஹானல்லாஹ், அந்த கண்ணூர் ஏற்பட்ட ஸஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு மேல அந்த தண்ணீரை ஊற்றப்பட்ட பிற்பாடு படுத்திருந்த பலகீனம் அடைந்திருந்த ஸஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அவர்கள் எழுப்பிவிட்டார்கள். அன்பான தாய்மார்களே சகோதரர்களே, எனவே ஒரு ஆழமான ஒரு விடயத்தை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான தாய்மார்களே, இதுல பயங்கரமான ரெண்டு பகுதி தான். முதலாவதாக இந்த சூரியத்துடைய தாக்கம், இரண்டாவதாக கந்திருஷ்டியுடைய தாக்கம். இந்த ரெண்டு தாக்கங்களை விட்டும் நாம் எம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நாம் நம் குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வீட்டுடைய சூழலையும் நாம் கந்திருஷ்டியை விட்டும் சூரியத்தை விட்டு நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எங்களுக்கு குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய அழகான கைடன்ஸ் என்னன்னா, சுப்ஹானல்லாஹ், நாங்க இதனுடைய தாக்கத்தை நாம் உணர்வோம் என்றா, இதனுடைய பிரதிபலிப்பை எங்களோட உடம்புல நாம பார்ப்போம் என்றா, எங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் எங்களுக்கு படிச்சு தருது. எங்களுக்கு அழகான வைத்தியம், முதல் வைத்தியம் தாய்மார்களே, சூரத்துல் ஃபாத்திஹாவை அழகான முறையில, சிறப்பான முறையில ஓதுவதற்கு நாம் பழகிக் கொள்ள வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹாவில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை உச்சரிப்பாக பழகிக் கொள்ள வேண்டும். எந்த மனிதர் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகிறாரோ அவருடைய உடம்பில் இருக்கக்கூடிய நோய்களை அல்லாஹ் குணப்படுத்தி விடுவான். இரண்டாவதாக அன்பான தாய்மார்களே, ஆயத்துல் குர்சி இருக்கிறது. அதிகமானவர்களுக்கு ஆயத்துல் குர்சி தெரியாது. நம் குழந்தைகளுக்கு நாம் முதலாவதாக ஆரம்பமாக சூரத்துல் ஃபாத்திஹாவை படித்துக் கொடுக்க வேண்டும். அதே போல் ஆயத்துல் குர்சியையும் பூர்த்தியாக அழகாக நாம் அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நாமும் ஆயத்துல் குர்சியை அழகாக சிறப்பாக ஓதுவதற்கு பழகிக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அன்பான தாய்மார்களே, சூரத்துல் ஃபலக், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், சூரத்துன் நாஸ், இந்த மூன்று பகுதிகளையும் நாம் அடிக்கடி ஓதி கண்ணூரை விட்டும் சூரியத்தை விட்டு நாம் எம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அன்பான தாய்மார்களே சகோதரர்களே, எனவே நான் இவ்வளவு நேரம் பேசின விடயங்கள், சுப்ஹானல்லாஹ், இன்றைய ஜும்மாவுடைய நாளில் பேசின விடயங்கள் தான். இதில் நாம் பேசினது இவ்வளவு நேரமும் எங்கள்
எங்களோட உடம்பை நாம எப்படி பாதுகாத்துக் கொள்வது, எங்களுடைய வெளிப்புறத்தை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது, நோயற்ற வாழ்க்கையை நாம் எவ்வாறு தேடிக்கொள்வது. அன்பான தாய்மார்களே, இதனுடைய எங்களோட வாழ்க்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்வதோட இரண்டாவது ஒரு பகுதி இருக்கிறது. இரண்டாவது ஒரு முக்கியமான பகுதி, அதுதான் எங்களோட உடம்பினுடைய வெளிப்பக்கத்துக்கு நாம் முக்கியத்துவம் செலுத்துவது போன்றோ. அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, எங்களுடைய எங்களுடைய உள்ளத்தை நாம் பரிசுத்தப்படுத்த வேண்டும். எங்களுடைய உள்ளம் சீராக இருக்க வேண்டும். அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். உடம்பினுடைய வெளிப்புறம் சீராக இருக்க வேண்டும். உடம்பினுடைய உட்புறம் கல்வும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அன்பான தாய்மார்களே, எங்களோட உள்ளம் பரிசுத்தமாக மாறுவதற்கு எங்களுடைய அனைத்து விதமான இபாதத்துடைய பகுதி, எங்களுடைய குடும்ப வாழ்க்கை, எங்களுடைய மாமலாவுடைய பகுதி, இந்த மூன்று பகுதி எப்பொழுது சீராகவோ எங்களுடைய கல்வி பரிசுத்தமானதாக மாறிவிடுகிறது. அன்பான தாய்மார்களே, பெண்களை பொறுத்தமட்டில் அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் வீட்டோடு இருக்கக்கூடியவர்கள், ஆண்கள் அடிக்கடி வெளியே போகக்கூடியவர்கள், மஸ்ஜிதுக்கு நுழையக்கூடியவர்கள். பெண்களுக்கு எப்பயாவது ஒரு வெளிச்சம் மஸ்ஜிதுக்குள்ள வந்து ஒரு முதாக்கரா பயான் கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைக்கும். ரமதானுடைய காலம் வந்தா, ரமதானுடைய காலத்துல அந்த காலத்துல நாம இபாதத்தோட மஸ்ஜிதுல வந்து இபாதத் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, ஒரு முக்கியமான பகுதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களோட கல்வை நாம் பரிசுத்தப்படுத்துவோம், எங்களோட உள்ளத்தை நாம் பரிசுத்தப்படுத்துவோம். எங்களோட உள்ளத்தை நாம் பரிசுத்தப்படுத்துவதற்கு இஸ்லாம் குறிப்பாக பெண்களுடைய வாழ்க்கையில அதிகமான கட்டமைப்புகளை, அதிகமான வழிகாட்டல்களை இஸ்லாம் முன்வைத்திருக்கிறது. அன்பான தாய்மார்களே, அதுல ஆக முக்கியமான ஒரு பகுதி தான் ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமான பகுதியாக ஆக்கிக் கொள்வதற்கு முதலாவது பகுதி. அன்பான தாய்மார்களே, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் இருக்கிறது, இதா ஸல்லத் ஹம்ஸஹா, ஒரு பெண் தன்னுடைய வீட்டுக்குள்ளான முதலாவதாக தொழுகையினுடைய சூழலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பான தாய்மார்களே, அதிகமான பெண்களுடைய வீட்டுக்குள்ளால், அதிகமான வீட்டுக்குள்ளால் பெண்களுக்கு தொழுகையுடைய சூழல் கிடையாது. சுப்ஹானல்லாஹ், பெண்கள் எப்பொழுது தொழுகையுடைய மாஹோலை ஏற்படுத்தினாங்களோ வீட்டுக்குள் இருக்கக்கூடிய குழந்தைகள் தன்னுடைய தாயுடைய தொழுகையை பார்க்க ஆரம்பிக்கும். வீட்டுக்குள் இருக்கக்கூடிய பெண் குழந்தையாக இருக்கலாம், ஆண் குழந்தையாக இருக்கலாம், தன்னுடைய தாயுடைய தொழுகையுடைய அமைப்பை பார்க்கும். பார்த்து நானும் தொழ வேண்டும் என்ற உணர்வு வரும். இன்றைக்கு அதிகமான வீடுகளுக்குள்ளால பெண்களிடம் தொழுகையுடைய அந்த மாஹோல் கிடையாது. அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, வீட்டுல நாங்க குழந்தைகிட்ட நாங்க சொல்றோம், நீ தொழப்பா, நீ தொழப்பாண்டு. ஆனா நாங்க தொழிலாட்டி அதனுடைய பிரதிபலிப்பு எந்த வகையிலையும் அன்பான தாய்மார்களே குழந்தைகளுக்கு ஏற்படுத்துவது கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில, சஹாபாக்களுடைய வாழ்க்கையில நபியவர்கள் பல கட்டங்கள்ல பெண்களுக்கு நபியவர்கள் தொழுகையினுடைய இபாதத்துடைய முக்கியத்துவத்தை நபியவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, முதலாவது பகுதி நாம் கடைபிடிக்க வேண்டிய முதலாவது பகுதி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதா ஸல்லத் ஹம்ஸஹா, ஒரு பெண் 5 நேரம் சரியான முறையில், சீரான முறையில், அழகான முறையில் தன்னுடைய தொழுகையுடைய இபாதத்தை நிறைவேற்றக்கூடிய பெண்ணாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பெண்ணாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் அந்த பெண்ணுடைய வீட்டுடைய சூழல் அழகான சூழலாக மாறிவிடும். அன்பான கணவான்களே, தாய்மார்களே, முதலாவது தொழுகையுடைய இபாதத்தை நாம் சீராக அழகாக நாம் கடைபிடிக்கிறதோட இன்றைக்கு அதிகமான ஊர்கள்ல, அதிகமான கிராமங்கள்ல இன்றைக்கு பெண்கள் பலகீனம் அடையக்கூடிய ஒரு பகுதி இருக்கிறது. அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, யாரும் தவறுதலாக புரிந்து வரக்கூடாது. அதுதான் பெண்களுடைய ஹிஜாபுடைய வாழ்க்கை, பெண்களுடைய ஆடை கலாச்சாரம். இன்று ஆடை கலாச்சாரம் என்பது அன்பான தாய்மார்களே மிகவும் மோசமானதாக மாறிவிட்டது. பெண்கள் தாங்கள் விரும்புவது போன்று தங்களுடைய ஆடைகளை அணிய ஆரம்பித்து விட்டார்கள். அதிகமான பெண்கள் அவர்களுக்கு ஹிஜாபுடைய வாழ்க்கை அவர்களுக்கு விருப்பமற்றதாக மாறிவிட்டது. சுப்ஹானல்லாஹ், இந்த பூமிக்கு மேல ஷைத்தானுடைய முதலாவது ஊசலாட்டமைய முயற்சியே ஒரு ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அவர்களுடைய அந்த ஆடை கலாச்சாரத்தை முழுமையாக மாற்றி அமைப்பது. அன்பான தாய்மார்களே, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவர்க்கத்தில் இருக்கிறார்கள், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவர்க்கத்தில் இருக்கிறார்கள். 2 பேரும் சுவர்க்கத்துக்குள்ளால் இருக்கும் பொழுது அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா ஒரு கட்டளையை முன்வைக்கிறார். அது என்ன கட்டளைடா? நபி ஆதம் ஹவ்வாவை வயா ஆதம் உஸ்குன் அன்த வ ஸௌஜுகல் ஜன்னah ஃபகுலா மின் ஹைது ஷி'துமா வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா ஃபதகுனா மினல் ஸாலிமீன். இது இருக்கிறது, இந்த சுவர்க்கத்துக்குள்ளால்
இந்த பழங்களை நீங்கள் புசிக்க கூடாது என்ற கட்டளை அல்லாஹ் தஆலா போட்டவுடன் ஷைத்தான் முன்னால வந்து சொல்றான், இந்த பழங்களை நீங்க சாப்பிடுங்க, இந்த மரத்தில் இருக்கக்கூடிய பழங்களை நீங்க உண்டுக்கோங்க. சுப்ஹானல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பழத்தை சாப்பிடுவதற்காக உட்படுகிறார்கள். அன்பான தாய்மார்களே, அந்த பழத்தை சாப்பிடுறாங்க. சாப்பிட்ட அடுத்த கணம் குர்ஆன் எங்களுக்கு பேசுது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சாப்பிடுகிறார்கள், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்ட அடுத்த கணம் சுப்ஹானல்லாஹ் குர்ஆன் எங்களுக்கு சொல்லுது, ஷைத்தானுடைய முதல் முயற்சி என்ன தெரியுமா? ஆணையும் பெண்ணையும் அவருடைய ஆடை கலாச்சாரத்தை மோசமான கலாச்சாரமாக மாற்ற வேண்டும். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அந்த பழத்தை புசித்த அடுத்த கணம் ரெண்டு பேருடைய உடல் இருந்த அந்த ஆடைகள் அவிழ்ந்து கீழே விழ ஆரம்பிக்கிறது. ஷைத்தானுக்கு தெரியும், முதலாவது இப்லீசுடைய முயற்சி என்பார் தாய்மார்களே, ஆண் பெண்ணுடைய ஆடை கலாச்சாரத்தை மாற்ற வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை இல்லாமலாக்க வேண்டும், தலையிலிருந்து பிடவையை கலட்ட வேண்டும், நெஞ்சிலிருந்து அவருடைய சோழ தாவானியை இல்லாமலாக்குவோம் என்றது தான் இப்லீசுடைய மிகப்பெரிய முயற்சியாக இருக்கிறது. இன்றைக்கு பல ஊர்கள்ல பல கிராமங்கள்ல இன்றைக்கு பெண்கள், குறிப்பாக இன்னைக்கு எங்களை வளர்ந்து வரக்கூடிய யுவதி பெண்கள் சுப்ஹானல்லாஹ் அவங்களுக்கு தலையை மறைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, அவர்களுக்கு அவருடைய நெஞ்சுடைய பகுதியை மறைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும். இன்றைக்கு வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தாய்மார்கள் கூட, மூத்தவர்கள் கூட தங்களுடைய குழந்தைகளுக்கு ஹிஜாபுடைய வாழ்க்கையை கொடுக்கிறதுக்கு நாங்களும் தயாராக இல்லை. பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுது தலையை மறைக்க வேண்டும், மறைக்க வேண்டும், உடல் அமைப்பை மறைக்க வேண்டும், உடலுடைய தோற்றத்தை மறைக்க வேண்டும் என்ற அந்த தர்பியத்தை கூட வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தாயும் தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறது இல்லை. அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, இன்னைக்கு டிக்டாக்லையும் இன்னைக்கு சோசியல் மீடியாஸ்லையும் அதிகமான பெண்கள் தங்களுடைய முகங்களையும் தங்களுடைய உடலையும் காட்டி வீடியோஸ் போடுறது, போட்டோஸ் போடுறது இன்னைக்கு சர்வசாதாரணமாக மாறிவிட்டது. அன்பான தாய்மார்களே, ஹிஜாபுடைய வாழ்க்கை எந்த பெண்ணுக்கு வருமோ அந்த பெண்ணுக்கு தான் அன்பான தாய்மார்களே அல்லாஹ் தஆலா பாதுகாப்பு வச்சிருக்கிறான். அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் பாதுகாப்பு கொடுக்கிறான். ஷைத்தானியத் எந்த பெண்ணுக்கு வந்துருக்கும், தலையிலிருந்து பிடவையை கழட்டி விடுகிறாள், அவருடைய நெஞ்சிலிருந்து ஆடையை எடுத்து விடுகிறாள். சுப்ஹானல்லாஹ், ஷைத்தானியத்துடைய பிரதிபலிப்பு அவளுக்கு ஏற்படும். அன்பான தாய்மார்களே, மிகப்பெரிய கடமை இருக்கிறது. நம் குழந்தைகளை நாம் ஹிஜாபோடு வளர்க்கணும். நம் குழந்தைகளை நாம் அழகான தீனுடைய சூழலை வச்சு நாம் வளர்க்கணும். இன்னைக்கு ஆகப்பெரிய பயங்கரமான விடயம் இருக்கிறது. இன்னைக்கு வீட்டுக்குள்ள தாய் தகப்பன்மார் இதற்கு மிகப்பெரிய முன்னுதாரணமாக இருக்கணும். இன்னைக்கு நாம மஹரம் பேண்டதே இல்லை. மஹரம்டா இன்னைக்கு யாரு மஹரம்டா இன்னைக்கு என்னன்னு கூட தெரியாது. அந்நிய ஆட்களுக்கு முன்னால நாம போய் பேசிக் கொண்டிருக்கிறது, அந்நிய ஆண்களுக்கு முன்னால பேசிக் கொண்டிருக்கிறது. ஊர்கள்ல நல்ல பல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது இஸ்லாமிய பெண்கள் எப்படி நடந்து கொள்ளணும், இஸ்லாமிய பெண்கள் ஹிஜாபோடு இருந்து பக்குவமாக இருந்து அவர்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொண்டு அவர்களுடைய மானத்தை பாதுகாத்துக் கொண்டு அந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வேண்டும். ஊர்களில் நடக்கக்கூடிய அந்த நல்ல பல நிகழ்வுகள் அது எந்த நிகழ்வாக இருந்தாலும், ஸ்போர்ட் மீட்டாக இருக்கலாம், அல்லது பள்ளிகளில் வைக்கப்படக்கூடிய நிகழ்வாக இருக்கலாம், பாடசாலையில் வைக்கப்படக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கலாம். இன்றைக்கு அதிகமான பெண்கள் தங்களுடைய மானங்களை பாதுகாத்துக் கொண்டு பக்குவமாக இருக்கிறாங்க. சில பெண்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அந்த இடத்துல போறது, மாற்று மத சகோதரர்களை போய் அவர்களோட டான்ஸ் பண்றது, அவர்களோட போய் கலந்திருக்கிறது, அவர்களுக்கு முன்னால ஹிஜாபை கழற்றுறது, அவர்களுக்கு முன்னால தலையிலிருந்து புடவை எடுக்கிறது. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, ஓப்பனா சொல்லணும்டா எங்களோட உடம்பை நாம பாதுகாக்கணும். எங்களோட உடம்பை அடுத்த ஆண்டவர்களுக்கு, அடுத்த அந்நிய மக்களுக்கு, அடுத்த ஆண் மக்களுக்கு, அடுத்த ஆண் மகன்களுக்கு முன்னால் எங்களுடைய உடம்பை நாங்கள் காட்டுறதுக்காக இஸ்லாம் அல்லாஹ் தஆலா பெண்களுடைய உடம்பை படைக்கவில்லை. ஹிஜாபுடைய பக்குவத்தோடு நாம் வாழ வேண்டும். மஹரம் பேணுவது அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. கணவனுக்கு முன்னால, வாப்புக்கு முன்னால, சகோதரர்களுக்கு முன்னால இஸ்லாம் போட்டிருக்கக்கூடிய கட்டமைப்புக்குள்ளால் தான் எங்களுடைய உடம்பை நாம் திறக்க முடியும். என்பதாக தாய்மார்களே, அந்நிய மதத்தவர்களுக்கு முன்னால், அந்நிய ஆடவர்களுக்கு முன்னால எங்களோட குடும்ப உறவாக இருக்கலாம், எங்களோட மச்சானாக இருக்கலாம், எங்களுடைய குடும்ப வேற உறவினர்களாக இருக்கலாம், அவங்களுக்கு முன்னால தலைகள் இருக்கக்கூடிய புடவையை கல்பத்துக்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கல, எங்களோட நெஞ்சு தொடர்ந்து போடுறதுக்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கல. அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, சில நிகழ்வுகள் நம் நாட்டு
அவன் தலையில பிளவு இல்லாமல், நெஞ்சை திறந்து போட்டுக் கொண்டு, தாவணி கூட இல்லாமல், ஷோல் கூட இல்லாமல், அடுத்த ஆடவர்களுக்கு முன்னால், அடுத்த ஆண்களுக்கு முன்னால் டான்ஸ் பண்ணக்கூடிய கலாச்சாரம், அடுத்த ஆண்களுக்கு முன்னால் உடம்பை காட்டக்கூடிய கலாச்சாரம் என்று பல இடங்களில் உருவாகி வருகிறது. நம்ம இந்த அழகிய சிறிய கிராமத்தில் எந்த இடத்துக்கு போனாலும் நம் ஈமானை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய இஸ்லாம் முன்வைத்திருக்கக்கூடிய ஹிஜாபுடைய கட்டமைப்புக்குள்ளால் அன்பாத தாய்மார்களே எங்களுடைய வாழ்க்கையை நாம் அமைச்சுக் கொள்ள வேண்டும். நாங்க எந்த பங்கன் நடந்தாலும், எந்த புரோகிராம் நடந்தாலும் அந்நிய ஆடவர்களோடு போய் கலந்திருக்கிறதுக்கு எந்த அனுமதியும் இஸ்லாம் கொடுக்கல. ஒரு திருமண நிகழ்வு நடக்குது, ஒரு வெட்டிங் நிகழ்வு நடக்குது, அந்த நிகழ்வுல பெண்கள் ஒன்றிணைந்து அந்த வெட்டிங் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஹிதமத்துகளை வேலைகளை செய்யறாங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆண் மக்களோடு சேர்ந்து நாங்க திருமண நிகழ்வுகள்ல வெங்காயங்களை உரிக்கிறது, திருமண நிகழ்வுகள்ல நாங்க போய் அவர்களுக்கு வேலை செய்து கொடுப்பது இஸ்லாம் எந்த அனுமதியும் கொடுக்கிறது இல்லை. நாம் அந்த இடத்துல பாவத்தை தான் தேடி கொடுப்பே தவிர அன்பான தாய்மார்களே எந்த நன்மை எங்களுக்கு கிடைக்காது. இஸ்லாமிய கட்டமைப்புக்குள்ளால் பெண்கள் பெண்களோடு, சுபஹானல்லாஹ், மகரமான ஆண்களோடு எங்களுடைய முழு விடயங்களை நாம் அமைத்துக் கொள்வது மிகவும் கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, முதலாவதாக நாம் வளர்ந்து வரக்கூடிய நம் குழந்தைகளுக்கு ஹிஜாபுடைய வாழ்க்கையை கொடுப்பதற்கு நாம் முழுமையாக தயாராக வேண்டும். அன்பான தாய்மார்களே, இரண்டாவது மஹரம் பேர்ந்தது. அந்நிய ஆண்களுக்கு முன்னால் எங்களோட உடம்பை காட்டக்கூடிய சூழலை நாம் இல்லாமலாக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இப்படியான ஒரு சூழல் வந்துட்டா எங்களை பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ் தர வேறு யாரும் இல்லை. மூணாவது கட்டம் அன்பானவர்களே, எந்த இடத்துக்கு நாம போனாலும், எந்த நிகழ்வாக இருக்கலாம், எந்த புரோகிராமாக இருக்கலாம், அந்த இடத்துல நாங்க ஈமானுடைய கட்டமைப்போடு எங்களோட உடல் அமைப்பை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த விடயங்களை நாங்க அழகிய முறையில் அவதானம் செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா எங்களோட வாழ்க்கையில பிரகாசத்தை ஏற்படுத்துகிறான். எங்களோட வீட்டுடைய சூழல் அழகான சூழலாக மாறிவிடும். தொழுகையுடைய இபாதத்துடைய சூழலோட, மஹரம் பேணி பக்குவத்தோட, அமலோட, இபாதத்தோட, சுப்ஹானல்லாஹ், சதகாக்களோட எங்களோட வீட்டுடைய சூழலை நாம் அமைத்துக் கொள்ளும் பொழுது அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, எங்களோட வீட்டுக்குள்ள அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சந்தோஷம் தருவான். வீட்டுக்குள்ள அல்லாஹ் தஆலா எங்களுக்கு மகிழ்ச்சியை தருவான். அல்ஹம்துலில்லாஹ், நாங்க இந்த அழகான இந்த தருவாயில அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இந்த மஸ்ஜிதுடைய சூழல்ல வச்சு எங்களுக்கு நல்ல பல விடயங்களை பேசக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அன்பான தாய்மார்களே, இந்த சந்தர்ப்பத்தில் பேசப்படக்கூடிய விடயங்கள் சில கட்டங்கள்ல எங்களுக்கு மனக்கசப்புகளை ஏற்படுத்தினாலும் கூட அது இஸ்லாம் என்ன விடயத்தை எங்களுக்கு சொல்லி தருதோ அந்த விடயத்தை நாங்கள் எங்களோட வாழ்க்கையில நாங்கள் எந்த கட்டத்திலையும் நாங்கள் தவறவிடக் கூடாது. அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, எந்த கட்டத்திலையும் தவறவிடக் கூடாது. அது எங்களுடைய மானத்தை பாதுகாக்குது. இஸ்லாம் ஏன் எங்களுக்கு இந்த வரையில் உங்களோட ஆடை கலாச்சாரம் அமைச்சுக்கோங்க, நீங்க ஹிஜாப் அணிங்க, நீங்க உங்களோட முகத்தை பாதுகாருங்க, உங்களோட உடலை நீங்க பாதுகாருங்கடா, அந்த இடத்துல இஸ்லாம் எங்களுக்கு பாதுகாப்பா தருது. அன்பான தாய்மார்களே, நம் குழந்தைகளுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். அந்நிய மகரமான ஆண்களுக்கு முன்னால நீங்க போக வேணாம், அவங்களுக்கு முன்னால பக்குவமாக இருந்துக்கோங்க. இஸ்லாம் அனுமதி அளிச்ச கட்டமைப்புக்குள்ளால் இருந்துக்கோங்கடா. இஸ்லாம் ஏன் எங்களை இந்த கோட்பாட்டுக்குள்ளால் கொண்டு வருகிறது, ஏன் இஸ்லாம் எங்களை கட்டுப்படுத்துதுன்னா அதுல எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது என்றதுனாலதான். எனவே அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, நாம் இந்த விடயங்களை மனதில் ஆழமாக நாம் எடுத்துக்கொள்வோம். ஒரு பயங்கரமான ஒரு காலத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ், நாங்க ஊருக்குள்ளால, கிராமங்களுக்குள்ளால், வீட்டுக்குள்ளால் இருந்து கொண்டு சந்தோஷமான முறையில் சாப்பிட்டுக் கொண்டு அவளோடு இபாதத்தோடு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அவர்கள் கொடுத்திருக்கிறான். ஆனா இன்னைக்கு பல பிரதேசங்கள்ல, பல நாடுகள்ல முஸ்லிம்கள் கஷ்டத்தோடு வாழ்கிறார்கள், முஸ்லிம்கள் சிரமத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை நாங்க புரிஞ்சு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்த இந்த நிஅமத்தை நிஅமத்தாக விளங்கி அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, எங்க வாழ்க்கையில நல்ல பல விடயங்களை அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் கபூல் செஞ்சருள்வானாக.